எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே. இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயம் மேஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக நம்முடைய மக்களோடு சேர்ந்து நம்முடைய பாதத்தில் கடந்து வரவும் துதிக்கவும் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஜெபிக்கவும் அன்று கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், தீர்க்காயுசுக்காக ஸ்தோத்திரம், பெலத்துக்காக ஸ்தோத்திரம், நடத்தி வந்த விதங்களுக்காக ஸ்தோத்திரம், பாராட்டின அன்புக்காக ஸ்தோத்திரம், நம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம், நம்முடைய இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம், நம்முடைய ஈவுக்காக ஸ்தோத்திரப்பா. நீர் எங்கள் மேல் எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறீங்க என்பதை எங்களுக்கு உணர்த்துகிறதுக்காக நமக்கு நன்றியப்பா. எங்களுக்கு கண்ணை வைத்து நீர் ஆலோசனை சொல்லுகிறதுக்காக உமக்கு நன்றியப்பா. நம்முடைய கரம் பிடித்தங்களை நடத்தி கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றியப்பா. கரடு மரடான எல்லா பாதைகளிலும் எங்களுக்கு ஒரு கேடும் வராதபடி, எங்களோட காலு கல்லில் இடராதபடி, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு தீங்கு வராதபடி ஆச்சரியமா அற்புதமா அதிசயமா இந்த நாளை காண எங்களுக்கு ஒரு கிருபை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரப்பா. பழையதெல்லாம் ஒளிஞ்சு போனதுக்காக ஸ்தோத்திரம், எல்லாம் புதுதாகிறதுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் நம்முடைய கிருபையும் நம்முடைய தயவும் நம்முடைய வல்லமையும் நம்முடைய ஒத்தாசையும் மகிமையும் நம்முடைய வழிநடத்தலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அன்பு பாசமும் நம்முடைய சகல அனுங்கிரகமும் ஆண்டவரே நம்முடைய ஆறுதலும் நம்முடைய பலனும் கிருபையும் எங்களோடு கூட இருப்பதாக இன்னைக்கு ஜெபத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அனுங்கிரகித்து ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறோம். தமிழகத்தில் இந்தியாவுக்கு வெளியிலுமா இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த பிரேயரை யாருக்கெல்லாம் மக்கள் சப்ளை பண்றவங்களை எல்லாம் கத்திர கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி அனுங்கிரகித்து ஆசீர்வதிங்கப்பா. அதுக்காக ஜெபிக்கிறோம். அடியை பலப்படுத்துங்க, கிருபைக்குள் மறைத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு என்னோட ஜெபத்திருக்கிற அனைவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்தை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அனைவரையும் நிச்சயம் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1173ஆம் நாளுக்குள்ள பிரவேசிக்க கர்த்தர் நம்ம கிருபை செய்திருக்கிறார். இந்த மட்டும் தெய்வம் நம்மளை நடத்தினார். இன்றைக்கு நாம் தியானிக்க போற வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னார். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டது. இந்த வார்த்தை நீங்க கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏசப்பா சொன்னேன், நீங்க சும்மா இருங்க, யுத்தம் என்னுடையது, யுத்தம் என்னுடையது, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழி வாங்குதலும் என்னோடது என்று ஆண்டவர் சொன்னாங்க. நம்ம யாரிடத்திலும் பழி வாங்க போகக்கூடாது, யாரிடத்திலும் சண்டை போட போகக்கூடாது, யார்கிட்ட எதிர்த்து பேச எனக்கும் பேச தெரியும், எனக்கும் கைகால் உண்டு, நானும் ஒரு ஆம்பளை, நானும் எனக்கு தைரியம் சொல்லி நம்ம எங்குமே போய் நம்ம வாய் விடக்கூடாது. நம்ம மௌனமா இருக்கணும், நம்ம ஜெபிக்கணும். ஆண்டோட பாதத்தில் கண்ணீரோடு நாம் ஜெபிக்கும்போது, நாம் உண்மையுள்ள மக்களாக இருக்கும்போது, களங்கமற்றவங்களாக இருக்கும்போது, ஆண்டோட பார்வைக்கு உண்மையும் உத்தமம் என்ற சர்டிபிகேட் நமக்கு உண்டானால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், ஆண்டவர் யாருக்கு துணை நிற்கிறார்? உத்தமனுக்கு துணை நிற்கிறார். உத்தமனுக்கு, நீதிமானை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீதிமானுக்கு ஒரு கேடும் சம்பவிக்காது. நீதிமான் மேல் கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நோக்கமாயிருக்கும். நீதிமான்களை கர்த்தர் கரம் பிடித்து நடத்துகிறார். அவனுக்கு 4 திசையிலிருந்தும் அவனுக்கு சோதனைகள் போராட்டங்கள் வந்தாலும் எதுவும் அவனை அணுகாது. கர்த்தருடைய கிருபையின் கரம் அவனை விடுவித்து ரட்சித்து தற்காத்து வழி நடத்துகிறது நம்ம பார்க்க முடியும். அதுதான் இங்க தானியேலோட வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். தானியேல் 6 மேலேயும் குற்றம் சுமத்தில்லை. எதுக்கடா என்னை தூக்கிட்டு போறதுன்னு கேட்கல. நீங்க நாசமா போயிடுவேன், குடும்பம் எல்லாம் நாசமா போயிடுவேன், நம்மளால அப்படி சொல்லும், அதுவும் செய்யல. ராஜாவிடத்திலும் சண்டை போடல. ஒருத்தரில் அவனுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் யாரு, நான் கூப்பிடுகிற தேவன் யார், என்னை அழைத்தவர் யார், எனக்கு உத்தரவாதத்தை யாரு, இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரன் யாரு. தானியேலுக்கண்டி ஒரு மனுஷன் இருக்கிறார், அவனுக்கு 6 சொந்தக்காரன் கேட்டா ஏசப்பா தான். அவன் நிச்சயமா நம்பி இருக்கிறான். எனக்கு அவருக்கு தெரியாம, அவரு கட்டளை இடாம, அவர் அனுமதிக்காம என் சரீரத்தில் ஒரு கேடும் கெடுதியும் வராதென்ற அந்த நம்பிக்கை அவனுடைய ஹிருதயத்தில் ஆழமாய் இருந்தபடியினால் அவனுக்கு ஒரு சேதமும் வரல, ஒரு கெடுதியும் வரல. அதுதான் நீங்க உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க சொல்றது பாருங்களேன், தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னார். அப்போ உங்களுக்கு விரோதமாக வேலை செய்யற இடத்துல, குடும்பத்துல, சொந்தத்துல, சம்பந்தம் எடுத்த இடத்துல, நீங்க தங்குற இடத்துல, அக்கம் பக்கத்துல, எங்கெல்லாம் உங்களுக்கு எதிரிகள், உங்களோட சபையில நீங்க கூட ஆராதிக்கிறவங்க உங்களுக்கு எதிரிகளா இருக்கலாம், உங்களுக்கு நாசம் பண்ண பார்க்கலாம், கெடுதி உண்டாக்க பார்க்கலாம், என்ன துன்பம் துயரத்தை உங்களுக்கு கொண்டு வந்தாலும் அங்கெல்லாம்
உங்களை கைவிடாதபடி, உங்களை ஆச்சரிய விதமா, அற்புத விதமா, ஒரு முடிநாறு போலும் கேடு வராம உங்களை கண்ணின் மணியை போல மறைக்க கர்த்தர் வல்லவராயிரு. அவர் சொன்னேன், உன்னை தொடுகிறவர் என் கண்ணின் மணியை தொடுகிறான்னு சொன்னாங்க. அப்படியானால் தேவாதி தேவன் தன்னுடைய கண்மணிக்கு சமமாய் நம்மை வைத்திருக்கிறார். அவ்வளவு உத்தரவாதத்தை, காரணம் கடைசி சொட்டு ரத்தம் நமக்காக கொடுத்தது சும்மா கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரையும் கொடுத்து வாங்கினவர் ஒரு சாதாரண தெய்வம் அல்ல, ஒரு சத்த கடவுள் அல்ல, ஜீவனோடு இருக்கிறவர், பாதுகாக்கிறவர், விடுவிக்கிறவர், தப்புவிக்கிறவர். நமக்கு விரோதமாக எழும்புகிற அனைத்தும் சத்துருக்களையும் அதமாக்கி நம்மளை தலை குனிஞ்ச இடத்துல எல்லாம் தலை நிமிரச் செய்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். பாருங்க, இவனுங்க இந்த தானியேலை சிங்ககபியில போட்ட பிற்பாடு, ராஜா கையெழுத்து போட்ட பிற்பாடு, அது அந்த பாறை மேல முத்திரை போட்ட பிற்பாடு என்ன கொண்டாட்டம்! நல்லா குடிச்சு வெறுத்து ஆடி தலைவலி ஒழிஞ்சிச்சடா, இனி நமக்கு பிரச்சனையே இல்லடா, தானியேல் என்ற நாமமே முடிஞ்சிச்சடா, அவனோட கல்லறையும் கிடையாதுடா, ஒரு எலும்பும் கிடையாதுடா, அவனை பார்க்கறதுக்கு யாருமே இல்லடா, முடிஞ்சிச்சடான்னு சொல்லி ஆர்ப்பரித்து ஆட்டம் பாடி குடித்து வெறுத்து என்ன கொண்டாட்டம், என்ன சந்தோஷம்! வெடியெல்லாம் வெடிச்சிருப்பா போல, பயங்கரமான அமக்களம் பண்ணியிருப்பா போல. ஆனால் ஒரே ஒரு ராத்திரி தான் அந்த ஆட்டம், ஒரு ராத்திரி தான் அந்த ஆட்டம். வெடிஞ்சதும் என்ன நடந்தது பாருங்க. ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறாங்க, தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரை வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னார். உன்னை குறித்து யாரு அபாண்டமான பழி செலுத்திட்டு இருக்கிறார், உன்னோட குற்றத்தை கண்டுபிடி. ஒரு குற்றம் கூட செய்யல. எத்தனையோ பிள்ளைகள் மனசறியாத விஷயங்கள், நினையாத காரியங்களை மக்கள் கதை கட்டி உருவாக்கி, அவங்க பார்த்தது போல, அவங்க புரிஞ்சது போல அதுக்கு கைகால் வைத்து மக்கள் நம்புற மாதிரி பேசி ஏமாற்றுகிற கூட்டம் எக்கச்சக்கமா உண்டு. நீங்க அப்படிப்பட்டவங்க யாராவது கேட்கறது உண்டானா நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவனோடு, தேவனுடைய பிள்ளைகளோடு விளையாடுகிறது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுவும் ஊழியக்காரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளோடு விளையாடுறது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க அதை புரிஞ்சிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோட அனுபவம் எல்லாம் சொன்னா நீங்க பயந்துடுவீங்க. நான் அதை சொல்ல விரும்புறது இல்லை. இதுவரைக்கும் எனக்கு விரோதமா எழும்பின யாருமே இந்த பூமியில் இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் ஒரு சாதாரண ஆண்டவர் அல்ல. தானியேலுக்கு அதுதான் நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே பார்க்கும்போது அவன் மேல் குற்றம் சாட்டின அந்த ஆண்களை மட்டுமல்ல, அவன் ஆண் மக்களை கொண்டு வர, பிள்ளைகளை கொண்டு வர சொல்றான், அவன் பொஞ்சேதிகளை கொண்டு வர சொல்றான். குடும்பமே இருக்க கூடாதா? ஏன் பாவம்? அந்த பெண்கள் என்ன தப்பு செய்தாங்க, பிள்ளைகள் என்ன தப்பு செய்தாங்க? அப்படியானால் குடும்பத்தின் தலைவன் ஜாக்கிரதையா இருக்கணும். நீ செய்யற தப்பு உன் பிள்ளைகளுக்கு, உன் மனைவிக்கும் போய் சேரும். தண்டனை அவங்களும் அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்பது இங்க நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கானபடி எந்த காரியத்தை செய்தாலும், எதை பேசினாலும் நீங்க நன்மையை தவிர தீன்மை செய்யக்கூடாது, தீன்மையானதை யோசிக்க கூடாது, தீன்மையானதை செயல்படுத்தக்கூடாது. உங்களோட வாழ்க்கையில உண்மை, ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், ஆண்டவர் ஆமீன் எதிர்பார்க்கிற நன்மை உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக காணணும். அங்க என்ன நடந்து பாருங்களேன். அவர்களை மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்தது. அந்த சிங்கங்கள் பாருங்க, ஒரே ஒரு மனுஷனை தான் அன்னைக்கு போட்டா பாருங்களேன். அவனுக்கு சாந்தமா படுத்து அவனை அமைதியா இதுங்கள மூலையில போய் ஓரமா ஒதுங்கி இருந்து தைரியமா அவனை தூங்க விட்டுட்டாங்க. ஆனா இவங்களை தூக்கி போடுறதுக்கு முன்னவே, குழியில் விடுறதுக்கு முன்னவே சாடி அவங்களை பிடித்து என்ன பண்ற பாருங்களேன், அவர்கள் எலும்புகள் எல்லாம் நுறுக்கி போட்டது, எலும்புகள் எல்லாம் நுறுக்கி போட்டது. அப்படி அவ்வளவு வெறி பிடித்திருந்த சிங்கங்கள் பாருங்களேன். எத்தனை பேர்? 122 ஆம்பளைங்க, 122 ஆம்பளைங்க. ஒருத்தனுக்கு எத்தனை பொண்டாட்டின்னு தெரியல, ஒண்ணு வச்சாலே 122 பொம்பளைங்க. ஒருத்தனுக்கு ஒரு 4, அந்த காலத்துல பிள்ளைங்கள் அதிகம் தானே, மினிமம் ஒரு 2 பிள்ளை வைங்க, அல்ல 4 பிள்ளை வைங்க. ஒன்னு கணக்கு கூட்டி பாருங்களேன். அந்த கெபி எல்லாம் நிரம்புது. ஒரு ஜெபிக்கிற மனுஷனுக்கு 4 காலுள்ள அந்த 5 அறிவுள்ள மிருகம் பாதுகாப்பு கொடுத்ததுனால, அவனுக்கு கேடு செய்யாம அவனை பத்திரமாக பாதுகாத்ததுனால, அந்த மிருகங்கள் ஒரு ராத்திரி ஊழியக்காரனுக்காக ஊழியம் செய்தபடியினால அந்த மிருகங்களோட பஞ்சம், தரித்திரம், பட்டினி எல்லாம் மாறுது. எத்தனை பேரை சாப்பிடுது, என்ன செய்யுது? குழி நிரம்புற மாதிரி, துளும்புற மாதிரி. என்ன வெயிட் இருந்திருப்பா அந்த காலத்தில் உள்ளவன் எல்லாம், என்ன ஹைட்டு, என்ன வெயிட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் மொத்த பேரை குடும்பத்தோட வாரி போட்டு அவர்கள் எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டது. இதாங்க கர்த்தர் செய்யற காரியம். நீங்க ஒண்ணுமே பயப்படக்கூடாது, எதையும் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு சூன்யம் செய்யறாரா, மந்திரம் செய்யறாரா, ஏவுதல் சொல்றாரா, கெட்டுக்கதை சொல்றாங்களா, பொய் சொல்றாங்களா, உங்க மேல கம்ப்ளைண்ட் சொல்றாங்களா, கதை கட்டுறாங்களா, வத்தி வைக்கிறாங்களா, கோல் மூட்டுறாங்களா, ஒண்ணுமே கண்டுக்க கூடாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம். ஜெபம்
அது மட்டும்தான் நீங்க செய்யணும். கர்த்தரை தூஷிக்காம அவரை துதித்து கொண்டே இருக்கணும். துதிக்கிறவன் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் அவன் திரும்பி வருவார். ஆனபடி முறுமுறுக்கிற அனுபவம் வேண்டாம், பழி வாங்குற அனுபவம் வேண்டாம், சண்டை போடுற அனுபவம் வேண்டாம். உன் சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பதாக. இன்று கண்ட எகிப்தியனே என்றுமே நீ காண்பதில் இந்த கர்த்தர் சொன்ன பார்த்தீங்களா? நிச்சயமா உன்னுடைய எதிரிகள் உன் குடும்பத்தை அழிக்க, உன்னை அழிக்க, உன் புருஷனை மனைவி அழிக்க, பிள்ளைகளை அழிக்க, சபையை அழிக்க, வேலையிலே உனக்கு தொந்தரவு கொடுத்து நிம்மதியை உன்னை வேலை செய்ய விடாம எங்கெல்லாம் உனக்கு துரோகத்துக்கு மக்கள் எழும்பினேனோ எதை குறித்தும் கவலைப்படாது. கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், கவலைப்படக்கூடாது. இந்த வார்த்தை நல்ல கவனிக்கணும். நாம் செபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த 1173 நாள் கர்த்தாவே, இந்த கால நேரத்தில் உங்களுடைய பாதத்தில் இருந்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கக்கூடிய கிருபை தேவன் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை மக்கள் தியானிக்கும் போது அப்பா அவங்களோட வாழ்க்கையில தைரியம் உண்டாகட்டும். ஐயோ, எங்களுக்கு நிறைய சத்துருக்கள் உண்டு, எங்களை கெடுக்கிறவங்க, எங்களை அழிக்கிறவங்க, எங்களுக்கு கேடு செய்றவங்க நிறைய பேர் உண்டு. ஆனாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், எங்களுடைய எதிரிகளை முறியடிப்பார் என்ற சந்தோஷமும் தைரியமும் என் மக்களுக்கு நீ தரும்படி நான் ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் துஷ்டன் ஜெயம் எடுக்க விடக்கூடாது, துஷ்டன் ஜெயம் எடுக்க விடக்கூடாது, துஷ்டன் ஜெயம் எடுக்க விடக்கூடாது. ஒரு பிள்ளைகளும் அழிஞ்சு போகக்கூடாது, ஒரு குடும்பத்துக்கும் கேடு வரக்கூடாது, ஒரு சபையும் அழியக்கூடாது, ஒரு ஆத்துமாவும் கெட்டு போகக்கூடாது. அன்றுவரே ஆத்துமாக்களை பிரிக்கிற, கெட்டு கெடுத்துகிற ஆத்துமாக்களை சபை விட்டு குழப்பத்தை உண்டாக்குற தவறான உபதேசங்களை சொல்லி, தவறான காரியங்களை சொல்லி வேறு ரூட்டு மாற்றி கொண்டு போக எத்தனை சதிகள், எத்தனை சதித்திட்டங்கள் சபைகளுக்குள் உண்டப்பா. அவங்களை எல்லாம் கர்த்தர் நாட்களை சந்திப்பீராக, சந்திப்பீராக. ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் மக்கள் எழும்பின பொழுது இவ்வளவு வைராக்கியம் நீ கொண்டது உண்மையானால், ஒரு சபைக்கு விரோதமாக, ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக நீ எழும்பும்போது நிச்சயமா நீங்க மௌனமா இருக்க மாட்டேன் நம்புகிறேன் ஏசப்பா. ஆனபடி கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற ஊழியக்காரருக்கு நான் சொல்றேன், நீங்க எதை குறிச்சும் கலங்காதுங்க. இது கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய ஊழியம். நீங்க கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. இது ஆண்டவருடைய ஊழியம், அவர் பார்த்து கொள்ளுவார். நீங்க உண்மையா இருக்கணும், நீங்க ஜெபிக்கணும், நீங்க வேதத்தினுடைய வாழணும், சத்தியத்துக்காக நிற்கணும், சத்தியத்தை விட்டு கொடுக்க கூடாது, பரிசுத்தமாய் வாழணும், ஆண்டவரோடு நெருங்கணும், சத்தியத்துக்காக நீங்க ஜீவனை கொடுக்க தயாராகணும், முழங்கால நிற்கணும், ஆண்டவருக்கு வாரி வாரி கொடுக்கணும். ஊழியத்துக்காக எப்படியெல்லாம் ஆண்டோட ஊழியத்தை நீங்க கனம் பண்ண முடியுமோ, ஊழியத்தை தாங்க முடியுமோ, ஊழியத்துக்காய் கொடுக்க முடியுமோ கொடுத்து செயல்பட்டு பாருங்களேன். உங்க வாழ்க்கை பூத்து குலுங்கி கொண்டே இருக்கும். கொடுக்க 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும். ஒரு கேடும் ஒரு கெடுதி உங்களுக்கு வர தேவன் அனுமதிக்க மாட்டார். சகல நன்மையினாலும் சகல கிருபையினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவார். உனக்கு பழி வாங்க வந்தவன், உன்னை தூக்கி கொண்டு போட்டவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உண்மையில் இவ்வளோ மூர்க்கத்தனமாக நின்று ராஜாவினுடைய மனதை மாற்றி கையெழுத்தை வாங்கி முத்திரை போட வைத்து தானியேலை கொண்டு போட்ட பார்த்தீங்களா? இப்ப அவங்களோட அட்ரஸ் எங்க பாருங்க. அட்ரஸ் இல்லாம போயிடும். அட்ரஸ் ஜாக்கிரதை. தேவ பிள்ளைகளோடு விளையாடுகிறது, தெய்வ சபையோடு விளையாடுகிறது. இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளை ஒரு பிச்சைக்காரனா இருக்கலாம், அவன் பிளாட்போரத்தில் படுக்கிறவனா இருக்கலாம், அவனுக்கு எதிர்த்து பேசக்கூடிய சாமர்த்தியம் இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், அவன் செத்தாலும் கேட்கறதுக்கு ஆர்மை இல்லை, அவனை புதைக்கிறதுக்கு ஆர்மை இல்லாம இருக்கலாம். ஆனாலும் பிச்சைக்காரன் லாசரு மரித்த பொழுது ஆமீன் பரலோகம் திறக்கப்பட்டது உண்மையானால் ஏழை எளிய மக்களுக்காக உண்மையாக யுத்தம் பண்ணுகிற ஒருவர், ஏழை எளிய மக்களுக்காக பழி வாங்குற ஒருவர் இன்னைக்கு அவங்க கூடவே இருக்கிறதே மறந்து போக கூடாது. அவன் ஒரு ஏழை, அவன் படிப்பில்லாதவன், பிச்சைக்காரன் அப்படியெல்லாம் நீங்க நினைக்க கூடாது. விலையேறப்பட்ட ஆத்துமா, விலையேறப்பட்ட ஆத்துமா, கரையும் கொடுத்து வாங்க முடியாது. உலகம் முழுவதும் வித்தாலும் அந்த ஆத்துமாவை வாங்க முடியாது. மறக்க கூடாது. நீங்க அது ஆண்டோட பார்வைக்கு பெரிய வைரம், வைரியம், அது ஒரு முத்து, அது விலை விவரம் ஒரு முத்து. அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடி விசுவாசத்தை நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற யாரை நீங்கள் சத்ருவாய் பாராதுங்க, அவங்களை சபிக்காதுங்க, அவங்களோட சண்டை போடாதுங்க, எதிர்த்து நிற்காதுங்க, கேஸ் போடாதுங்க, அவங்க பின்னாடி போய் வழக்கு செய்யாதுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களை காப்பாற்றி நாளைக்கு நீங்க பார்க்கும்போது எதிரிகளை காணாம இருப்பாய். நாளைக்கு நீங்க பார்க்கும் எதிரிகளை காணாதிருப்பாய். இது நீங்க நல்ல நம்புங்க, நல்ல விசுவாசி. இந்த வார்த்தைகளை நல்ல பல தடவை படித்து உங்க ஆத்மாவை பலப்படுத்துங்க. கிருபையில நில்லுங்க, மகிமையில நில்லுங்க, சந்தோஷப்படுங்க, ஆனந்தத்துல நிரம்புங்க. ஒரு குறையும் கர்த்தர் உங்களுக்கு வைக்க தேவன் உங்களை அனுமதிக்க மாட்டார். அவருடைய கிருபையுள்ள கரம், தயவுள்ள கரம், அவருடைய பலத்த கரம் உங்களுக்காக 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 அவர் நீட்டப்படும். அவருடைய கரம் இன்னும் குறுகிட்டில், இதோ என் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது, யாரதை தடுப்பான் என்று யோபின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் உனக்காக கரம் நீட்டினது உண்டானால் ஒருவனும் தடுக்க முடியாது. அவர் செய்ய நினைத்தது உண்டானால் யாரும் தடுக்க முடியாது. ஏன் இதை செய்கிறது கேட்பான் என்று உலகத்தில் ஒருவருமே இல்லை. ஒருத்தனுக்கு அதுக்கு தெல்லு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வைரம், வல்லமை உள்ள ஒரு ஜீவன் உள்ள ஒரு நித்திய தெய்வத்தை, ஒரு சமாதான பிரபுவை நீங்கள் ஆராதிக்கும் போது எதே குறித்தும் கலங்க வேண்டாம். ஏசப்பா ஒவ்வொருவருக்கும் தைரியமும் பலனும் கிருபையும் கொடுத்து என் பிள்ளைகளை கண்மணி போல மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. யாரெல்லாம் எங்கெல்லாம் கலங்குறேனோ, யாரெல்லாம் எங்கெல்லாம் நிந்திக்கப்படுகிறேனோ, யாரெல்லாம்
கர்த்தாவே சொற்களினால் உள்ளங்கள் காயப்பட்டு எதிர்த்து பதில் பேச இல்லாதபடி தலகுனிந்து நொந்து வெந்திருக்கிறேனோ அங்கெல்லாம் கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. இந்த கர்த்தருடைய கரம் அங்கு வெளிப்படுவதாக. என் பிள்ளைகள் மேல் பழி சொல்லுகிற, குற்றம் சொல்லுகிற, அன்றைய பிள்ளைகளை எதிர்க்கிற, பகைக்கிற, விரோதிக்கிற எல்லா துஷ்டனுடைய கருத்திலிருந்து என் மக்களை விடுவித்து தப்புவித்து கொண்டு ஜெபிக்கிறோம். தானியேலின் தெய்வம் ஜீவிக்கிறவர் என்பதை இன்னும் நிரூபித்து காட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இது கேட்டுக்கொண்டே இருக்கவன் மக்கள் வாழ்க்கையில விசுவாசம் பெருகட்டும், சந்தோஷம் பெருகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஓ கர்த்தர் இருக்கிற, நான் கவலைப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். நான் ஏன் கலங்கணும்? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், அவனுக்காக எழும்புவார். வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் எழும்பும் பொழுது அவன் சத்துருக்கள் சிதறண்டு போகுமா. இன்னைக்கு கர்த்தர் உங்க குடும்பத்தில் எழும்ப போகிறார், உங்க பிரச்சனைக்கு எழும்ப போகிறார், வீட்டில் எழும்ப போகிறார். உனக்குள்ளே கர்த்தர் இன்னைக்கு எழும்பி எல்லா எதிரிகளை முறியடித்து அதமாக்குவார். அவங்களை குழியிலே வாரி போட்ட பார்த்தீங்களா? குழிக்குள்ளே போய் விழுறதுக்கு முன்ன எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டதா. என்ன பயங்கரம்! இதான் கர்த்தர் செய்யற காரியம். சோர்ந்து போக வேண்டாம், தைரியமா இருப்போம். கர்த்தாவே, இந்த ஜெபம் நீ கேட்டதுக்காக நன்றி அப்பா. இயேசுப்பா, இந்த ஜெபம் நீ கேட்டதுக்காக நன்றி. என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கண்மணி போல மறைத்து கொள்ளுங்க. ஒரு தீங்கு கருதி ஒருத்தருக்கு வரக்கூடாது. எல்லாரும் ரத்தத்தால முத்திரையிட்டு அனுங்கிரகித்து ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நிச்சயமா இந்த வசனங்களை நல்ல தியானிக்கணும், நல்ல நம்பணும். இந்த ஜெபத்தை நல்லா உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க. உங்க கண்ணு முன்னாடி அற்புதம் நடக்க போகுது. எதிரிகள் எல்லாம் நீங்க தேடி பாருங்க, காணாம போக போகுது. தைரியமா இருங்க, கர்த்தர் அதிசயம் செய்வார். ஆமேன். துஷ்டன் தானாகவே ஓடி போன்னு வேதத்தில் இருக்கிறது. பயப்படக்கூடாது, தைரியமா இருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.